ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. பிப்ரவரி 13, 2026 முதல் நியூஸ். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில பல பேசிக்லாம் ஞாபகப்படுத்திடுறேன். சரியா? ஆல்ரெடி நான் பார்த்தது தான், நான் ஒரு வாட்டி திருப்பி ஞாபகப்படுத்துறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்தியாவோட பார்லிமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 2 ஹவுசஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லோக்சபான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இந்த லோக்சபால எத்தனை பேர் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் கெப்பாசிட்டி 552 எம்பி. சரியா? ஆனா இப்போ எவ்வளவு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 543 தான் இருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபா. சரியா? அது என்னடா லோக்சபா, அது என்னடா ராஜ்யசபான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த லோக்சபான்றது மக்களாகிய நாம இருப்போம் பாத்தீங்களா, நாம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவோம். சரியா? அவங்க எல்லாம் அந்த மாதிரி செலக்ட் பண்ற எம்பி எல்லாம் லோக்சபா கீழ வந்துருவாங்க. பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் குரூப்ல இருக்கும். ஓகேவா? அதே இது ராஜ்யசபான்றது என்னன்னா அங்கேயும் எம்பிஸ் தான் இருப்பாங்க. ஆனா இந்த எம்எல்ஏ எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க செலக்ட் பண்றவங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களாம் இந்த ராஜ்யசபால இருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. எதுக்காக இப்ப இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்சபால ஒரு சபாநாயகர் இருப்பார். ஓகேவா? லைக் ஒரு ஜட்ஜ் மாதிரி ஒருத்தவர் இருப்பார். ஓகேவா? அவரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அந்த பார்லிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது அவரோட வேலை தான். ஓகேவா? இப்ப யாரு இந்த லோக்சபாவோட ஸ்பீக்கர்னு கேட்டீங்கன்னா ஓம் பிர்லான்னு சொல்லுவாங்க. இப்ப எதுக்காக இவ்வளவு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓம் பிர்லா மேல ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எதிர்கட்சி இருக்கும் பாத்தீங்களா, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஓம் பிர்லா அந்த ஸ்பீக்கர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க பயாசா செயல்படுறாங்க. அதாவது இந்த ஆளுங்கட்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரூலிங் பார்ட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப சாதகமா செயல்படுறாங்க, நியூட்ரலா செயல்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இந்தியாவோட அரசியலமைப்பு நல்லா வச்சுக்கோங்க. இந்தியாவோட அரசியலமைப்பு ரூல்ஸ் படி அந்த ஆர்டிகல் முக்கியம். சரியா? ஆர்டிகல் 94C, ஆர்டிகல் 96. சரியா? என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவர் ரொம்ப பயாசா செயல்படுறாரு, இவரை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க சொல்றதுக்காக ரிமூவ் பண்ணிட முடியாது. இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ். கேக்குதா பேசுறது? ஓகே, இதை முடி கேட்டுச்சு. கதை முக்கியம். சரியா? என்னடா கதையா சொல்றேன்னு கேட்காதீங்க. இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அவங்க சொல்றதுக்காகலாம் ரிமூவ் பண்ணிட முடியாது. இந்த ஆர்டிகல் 94C என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஓம் பிர்லா, அதாவது இந்த பார்லிமெண்டோட ஸ்பீக்கர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 வித ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 543 எம்பிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல அட்லீஸ்ட் 2 எம்பியாஸும், அது பேர் ஒண்ணு போட்டிருப்பானே, நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். சரியா? அதாவது உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, டோன்ட் ட்ரஸ்ட் யூ, அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்பிக்கை இல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல அட்லீஸ்ட் 2 எம்பியாச்சும் சைன் பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க. 543 பேர்ல அட்லீஸ்ட் 2 பேராச்சும் அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணணும். ஒன்ஸ் சைன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பார்லிமெண்ட்டை கூட்டுவாங்க. கூட்டிட்டு இந்த 2 பேர் சைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஆதரவா அட்லீஸ்ட் ஒரு 50 பேராச்சும் சொல்லணும். இந்த பார்ப்பா அவர் பயாசா தான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அந்த 2 பேருக்கு அட்லீஸ்ட் 50 பேராச்சும் சப்போர்ட் பண்ணணும். ஒன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் சொன்னேன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா 3வது ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓம் பிர்லா, அதாவது ஸ்பீக்கர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க. இந்த மாதிரி நான் பண்ணது கரெக்ட் தான் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓட்டிங் மாதிரி போடுவாங்க. எத்தனை பேருப்பா இந்த ஸ்பீக்கரை சப்போர்ட் பண்றீங்க, அதாவது இந்த ஸ்பீக்கர் கரெக்டா தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றீங்க, எத்தனை பேர் அப்போஸ் பண்றீங்க, அந்த மாதிரி ஓட்டிங் கேட்பாங்க. இல்ல ஓம் பிர்லாக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, அவரை தூக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த 543 பேர்ல அதிகபட்சம் யாரு லைக் சப்போர்ட்டுக்கு அதிகபட்சம் இருந்துச்சுன்னா ஓகே இருக்குவாரு. ஒருவேளை அவர் உண்மையிலே பயாசா தான் செயல்படுறாங்க சொல்லி ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுச்சா இது எப்படி வேலை செய்யுன்றது? ஓகே, இப்ப இந்த நியூஸ்க்கு வாங்க. இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் போட்டிருக்காங்க. எதிர்கட்சி இருப்பான் பாத்தீங்களா, அதுல இருக்க 2 எம்பி இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணிருக்காங்க. சரியா? அவ்வளவுதான். சரியா? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இருக்கு. அடுத்த 10 நாளைக்குள்ள
இந்த மாதிரி வந்து நாங்க வந்து ஒருவேளை 50 பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வந்து அவரை வந்து பேச சொல்லிட்டு நாங்க வந்து ஓட்டிங் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க அந்த நியூஸ்ல. புரிஞ்சுச்சு தானே? ஆர்டிகல் 94C முக்கியம், சரியா? அந்த ஆர்டிகல் 94C தான் வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, முதல் 2 ஸ்டெப்பு, 2 பேர் சைன் பண்ணணும், 50 பேர் சப்போர்ட் பண்ணணும். அது வந்து ஆர்டிகல் 94C. ஆர்டிகல் 96 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க பேசுறதுக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஓட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் வந்து எந்த ஆர்டிகல்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 96 அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகே, அடுத்து வந்து கடைசி பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பானா வந்து, இது வரைக்கும் இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் இருக்கு பாத்தீங்களா, இது எத்தனை அந்த ஸ்பீக்கர்ஸ் மேல வந்து போட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா 3 பேர் மேல வந்து போட்டிருப்பாங்க. யார் யார் மேல வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா, மவ்லங்கர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து ஹுகாம் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பால்ராம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த 3 ஸ்பீக்கர் மேல ஆல்ரெடி வந்து போட்டிருக்காங்க. ஆனா வந்து இது வரைக்கும் எந்த ஸ்பீக்கரையும் ரிமூவ் பண்ணது இல்லை அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சு தானே? எப்படி 7 மணி கரெக்டா சொல்றாங்க? ஓகே, படிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நீங்க அஃபேர்ஸ் குழுவில் படிப்பீங்க. ஓகே ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. ரெண்டாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஒயிட் ரெவல்யூஷனை பத்தி பேசியிருப்பாங்க, சரியா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஒயிட் ரெவல்யூஷன்னா என்ன ஏதுன்னு. அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 1970 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். யார் லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஒயிட் ரெவல்யூஷன் என்னன்னு தெரியும்ல? இந்தியாவில் இந்த பாலோட உற்பத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இந்த ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ வந்து அதோட செகண்ட் வெர்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். யார் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டிங்கன்னா வந்து இதோட கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, கோலுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஒரு இதை சொல்லிடுறேன், சரியா? பேசிக்கு லைக் வந்து இப்போ வந்து நம்ம ஓகே, நம்ம வீட்டு பக்கம் வந்து இந்த பால்காரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து பாலை கறந்துட்டு ஓகே பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து விற்பாங்க. இல்லைன்னா வந்து இந்த பிரைவேட் வெண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த பாலை வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? கொடுத்துட்டு அதுல இருந்து காசை வந்து வாங்கிடுவாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் வந்து இந்த பிரைவேட் வெண்டர்ஸ் வந்து கொடுக்குறப்ப காசு வந்து உடனடியா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது, சரியா? அங்க அப்பப்போ வந்து இழுத்து அடிப்பாங்க. ஆனா வந்து இந்த கோஆபரேட்டிவ்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, டைரி கோஆபரேட்டிவ்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்க வந்து அந்த சின்ன சின்ன ஃபார்மர்ஸ், அதாவது இந்த மில்க் ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த பாலை வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்ககிட்ட இருந்து பாலை வாங்கிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, சரியா? அந்த பால்ல வந்து எவ்வளவு ஃபேட் இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மணியை வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? உடனடியா வந்து மணியை வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து இந்த டைரி கோஆபரேட்டிவ்ஸோட வேலை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த டைரி கோஆபரேட்டிவ்ஸ் வந்து அந்த ஃபார்மர்ஸ் சின்ன சின்ன பால்காரங்கிட்ட வந்து பாலை வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, அந்த வாங்குற பாலோட குவான்டிட்டி இருக்கும் பாத்தீங்களா, குவான்டிட்டியை அடுத்த 5 வருஷத்துல ஒரு 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இதோட மெயினான கோல். புரிஞ்சுச்சா? ஒயிட் ரெவல்யூஷன்ல 2.0 கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கோஆபரேட்டிவ்ஸ் வாங்குற பால் அந்த குவான்டிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து 50% ஆச்சும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அடுத்த 5 வருஷத்துல அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கரெக்டா நம்பர்ல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1007 லட்சம் கேஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? 2028-29 ஃபினான்ஷியல் இயர் கூட. புரிஞ்சுச்சா இது? ஓகே, சூப்பர். ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓகே இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 வழியா வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. நல்லா வச்சுக்கோங்க, 2 வழியா வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்றது, இந்த டைரி கோஆபரேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட எண்ணிக்கையை வந்து கூட்ட போறாங்க. புரிஞ்சுச்சா? நான் தான் அந்த பால் விவசாயின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்னோட பாலை வந்து அந்த டைரி கோஆபரேட்டிவ்ஸ் வந்து கொடுப்பேன், ஓகேவா? இப்போ வந்து அந்த டைரி கோஆபரேட்டிவ்ஸோட எண்ணிக்கையை வந்து கூட்ட போறாங்க. எவ்வளவு வந்து கூட்ட போறாங்கன்னா கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 75,000 புதுசா வந்து டைரி கோஆபரேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. மொத்தம் வந்து எவ்வளவு இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 75,000 சேர்த்து 1,20,000 டைரி கோஆபரேட்டிவ்ஸ் வந்து இந்தியாவில வந்து இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. புரிஞ்சிச்சா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டைரி கோஆபரேட்டிவ்ஸோட கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து பாலை வாங்கிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? அதுல ஃபேட் எவ்வளவு இருக்கு, அதோட வெயிட் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுன்னா என்ன கேட்டீங்கன்னா அந்த டெஸ்டிங் பண்றதுக்கு தேவையான மிஷின்ஸ், அதுக்கப்புறம் வெயிட் போடுறதுக்கான அந்த வெயிட் மிஷின் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து காசு வந்து தேவைப்படும் பாத்தீங்களா. அது எந்த ஃபண்ட்ல வந்து காசு வந்து எடுக்கிறாங்க கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2.0 அப்படின்ற ஒரு ஃபண்ட் இருக்கும். அதுல இருந்து காசை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? வேற எதுவும் அதுல இருக்காது. வழங்குச்சு தானே? அதுக்கு அடுத்த விஷயம் போயிடலாம். இது புரியணும் வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் இருக்கு. சரியா? இந்த காட்டன் இருக்கு பாத்தீங்களா, காட்டனை வந்து யார் வந்து அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இல்ல யார் வந்து எந்த கண்ட்ரி வந்து டாப்ல இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சைனா வந்து டாப்ல இருப்பாங்க. இந்தியா வந்து செகண்ட்ல இருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? காட்டனை யார் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைனா இருப்பாங்க, ரெண்டாவது வந்து இந்தியா இருப்பாங்க, அடுத்து பிரேசில், யூஎஸ், பாகிஸ்தான் இவங்கலாம் வந்து அடுத்த இடத்துல வந்து இருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் இடத்துல இருக்காங்க பாத்தீங்களா, இந்தியாவில ப்ரொடியூஸ் பண்ற காட்டனை மோஸ்டா வந்து யார் வந்து வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ் தான் வந்து வாங்குவாங்க. அதாவது 2025 பினான்சியல் இயர்ல மட்டும் எவ்வளவு காட்டனை வந்து இந்தியாட்ட இருந்து வாங்கியிருப்பான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,47,000 பில்லியன் மதிப்புள்ள, புரிஞ்சுச்சா, $1.47 பில்லியன் மதிப்புள்ள காட்டனை வந்து 2025 பினான்சியல் இயர்ல மட்டுமே வாங்கியிருப்பாங்க. அதுல வந்து ரா காட்டன் மொத்தம் வந்து இந்தியா வந்து ஒரு 100 kg ரா காட்டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுல 90 kg வந்து பங்களாதேஷே வந்து வாங்கிடுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஸ்டாட்டிக். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து பங்களாதேஷ் வந்து ஒருத்தவங்க கூட வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. யாரு கூட வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா யூஎஸ் கூட வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அது என்னடா எதுக்கா ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கும் நன்மை விளைவிக்கிற மாதிரி. சரியா? ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் ஆகுற மாதிரி அப்படி வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. இதுல வந்து யூஎஸ் காரன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பார்ப்பா உன்னோட ஊர்ல வந்து இந்த கிளாத்தஸ், அதாவது இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சட்ட துணி இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நான் வாங்கிக்கிறேன். நீ என்ன சொல்றானா வந்து நீ வந்து உங்க ஊர்ல வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதே 100 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிக்கிறேன். சரியா? எங்க ஊர்ல விற்கிறப்ப வந்து அது 120 ரூபாய்க்கு 120 ரூபா 140 ரூபா அந்த மாதிரிலாம் விற்க மாட்டேன். நீ வாங்குற அந்த 100 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய்க்கு வந்து நீ வந்து ஏற்றுமதி பண்றேன்னா அதே 100 ரூபாய்க்கு வந்து நீ வந்து இங்க வந்து வித்துக்கலாம். சரியா? இதனால பங்களாதேஷ்க்கு தான் லாபம். சரியா? எதுக்காக இந்த விஷயத்த சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து ஆனா வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி நான் வாங்குற துணியில நீ வந்து காட்டன் யூஸ் பண்ணுவியா, அந்த காட்டன் வந்து என்னோட காட்டனா தான் இருக்கணும். சரியா? அந்த மாதிரி காட்டன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட துணியை வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன், 0% டேக்ஸ்லயே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, இந்த காட்டன் வந்து என்னோட காட்டனா இருந்துச்சுன்னா வந்து 0%. ஒருவேளை வேற பொருட்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, காட்டன் சம்மந்தப்பட்ட இல்லாத பொருட்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து எவ்வளவு வந்து டாக்ஸ் வந்து போடுறான்னு கேட்டீங்கன்னா 19% வந்து யூஎஸ் காரன் வந்து டாக்ஸ் வந்து போடுறாங்க. இது யூஎஸ். அதே இது பங்களாதேஷ் சைட்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிறேன், இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3.5 பில்லியன் மதிப்புள்ள அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ரெண்டு பேரும் வந்து ட்ரேட் வந்து போட்டிருக்காங்க. இவன் என்ன பண்ண போறான், அவன் என்ன போறான் அப்படின்றதுதான் விஷயம். வணங்குச்சா? ஹலோ. இல்ல என்ன அடி ஆகும்னா நமக்கு தான் அடி ஆகும். சரியா? இது வரைக்கும் நம்மகிட்ட இருந்து காட்டன் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, இனிமே வந்து யூஎஸ் இருந்து தான் வாங்க போறாங்க அப்படின்றத நான் வச்சுக்கணும். ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த நியூஸ் வந்துடும். பிரவீன் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஓடிட்டாரா? வேற ஏதாவது சொன்னேன் அதுக்குள்ள போயிட்டாரு. அடுத்து பார்த்துக்கலாம். இருக்காரா? பிரவீன் ப்ரோ. ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க.
ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னா வந்து இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருப்பான் பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ். இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து அதோட ஃபவுண்டேஷன் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி. சரியா? இந்த வாட்டி எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேன்னு கேட்டீங்கன்னா 132வது ஃபவுண்டேஷன் டே அப்படின்றது சொல்ல தெரியணும். சரிங்களா? பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேன்னு கேட்டீங்கன்னா 132வது ஃபவுண்டேஷன் டே. ஓகேவா? எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபவுண்டேஷன் டே வந்து வரப்போகுது பாத்தீங்களா, ஏப்ரல் 12ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி வந்து இவன் வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. என்ன விஷயம் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேரத்தான் மாதிரி வந்து நடத்துறாங்க. ஓகேவா? இது வந்து ஃபுல் மேரத்தான் கேட்டீங்கன்னா கிடையாது. சூப்பர். சரியா? ஃபுல் மேரத்தான் கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு ஹாஃப் மேரத்தான் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இது வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து இந்த மேரத்தான் நடக்கும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 21 கிலோமீட்டருக்கு நடக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? இவனோட ஃபவுண்டேஷன் டே வந்து வரப்போகுது. ஓகே, ஒரு கனெக்டிங் எனக்கே 7 நிமிஷம் கனெக்டிங் தான் வந்துச்சு. ஓகே ஓகே, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபவுண்டேஷன் டே வந்து வரப்போதா, எப்போ வந்து வரப்போகுதுன்னு பாத்துக்கோங்க. ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மேரத்தான் வந்து நடத்துறாங்க. சரியா? அந்த மேரத்தானோட தீம் என்னன்னு பாத்துக்கோங்க. பிஎன்பி சோல்ஜர் ரேத்தான் 2026 ரன் ஃபார் சோல்ஜர் ரன் வித் சோல்ஜர்ஸ் அப்படின்றது அதோட தீம். அது வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து நியூ டெல்லியில வச்சு நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சு தானே? சிம்பிளான விஷயம். அவனோட ஃபவுண்டேஷன் டேக்கு முன்னாடி வந்து ஒரு மேரத்தான் நடத்துறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் இருப்பான் பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பத்தி நல்லா தெரியும். சரியா? அதை வச்சு நான் சொல்ல வேணும் அவசியம் இல்லை. இப்ப என்ன சொல்றேன்னா வந்து இந்த எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கீழே வந்து எத்தனை அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 53 பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவில வந்து இருக்கு. சரியா? இப்போ வந்து 54வது வந்து ஒரு பிரான்ச்சஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். சரியா? இது என்னடா விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 54வது பிரான்ச் வந்து கொண்டு வரான் பாத்தீங்களா, கொண்டு வர்றது முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டும் தான். சரியா? அதாவது அங்க இருக்க ஸ்டாஃபோ ஆபீசரோ அல்ல இன்வெஸ்ட் பண்ண வரவங்களோ எல்லாருமே பெண்கள் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து கொண்டு வராங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்றான்னு பாத்துக்கோங்க. எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. எங்க வச்சு கொண்டு வராங்கன்றது முக்கியம். சவுத் டெல்லியில வச்சு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. ஆர்பிஐயோட டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. சரியா? அது என்னடா டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்னா என்னன்னு தெரியும். எப்படி சொல்றது? கூகுள் பேவோ இல்ல போன் பேவோ இல்ல யூபிஐஓ இல்ல டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இது வழியா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு இண்டெக்ஸ். சரியா? இந்த இண்டெக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியால இந்த வருஷம் இல்ல ஒரு குறிப்பிட்ட காலம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குறிப்பிட்ட காலத்துல எவ்வளவு டிஜிட்டல் பேமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து சொல்லும். புரிஞ்சுச்சா? லைக் வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி. இந்த இண்டெக்ஸோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியால எவ்வளவு டிஜிட்டல் பேமெண்ட் வந்து பண்றாங்க, எத்தனை பேர் யூபிஐ வழியா பண்றாங்க, எத்தனை பேர் ஜிபே வழியா பண்றாங்க, அந்த மாதிரி சொல்ற ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சு தானே? இப்ப நியூஸ்குள்ள போலாம் தானே? ஓகே ஓகே, இதுல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து விடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த வருஷம் 2025ல வந்து மார்ச் மாசம் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த சொல்லணும். சரியா? இந்த இண்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு ஸ்கோர் வந்து போடுவாங்க. இதோட பேஸ் இயர் எப்போன்னு பாத்துக்கோங்க 2018. அதாவது 2018ல இதோட ஸ்கோர் வந்து 100ன்னு இருக்கும். சரியா? இந்த ஸ்கோர் வந்து 100க்கு மேல போச்சுன்னா இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் வந்து கூடியிருக்கு அப்படின்றது அர்த்தம். 100 கீழே வந்துச்சுன்னா வந்து இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் வந்து குறைஞ்சிருக்குன்றது அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி வந்து மார்ச் மாசம் 2025ல இந்த ஸ்கோர் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 493 இருந்திருக்கும். இப்ப வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி வந்து விடுவாங்க கேட்டீங்கன்னா மார்ச்ல வந்து 493 இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து செப்டம்பர் 2025ல வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 516 இருக்கு அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே? இந்த 2 வாட்டி விடுவாங்கன்னு சொன்னேன்னா அந்த 2 வாட்டி வந்து 2021ல இருந்து விடுறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
ஓகேவா? இந்த போடுற ஸ்கோர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 100% இருக்குன்னா அதுல பேமெண்ட் எனபிளர்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் எப்படி சொல்றது, இந்த இன்டர்நெட் பேங்கிங்கு, ஆதார் பேங்கிங்கு, மொபைல் பேங்கிங்கு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பேமெண்ட் எனபிள்ஸ்ல வரும். சரியா? இந்த மாதிரி வந்து அதுல இருந்து 25% வந்து அந்த ஸ்கோர் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டிமாண்ட் சைட்ல வந்து ஒரு 10%, சப்ளை சைட்ல இருந்து ஒரு 10% வந்து ஒரு இது போடுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கார்டை ஸ்வைப் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஐஎம்பிஎஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்றது வந்து சேஃபா இருக்கா, அந்த மாதிரி கருத்து கணிப்பு கேட்பாங்க. அதுல வந்து ஒரு 5% வந்து மார்க் வந்து போடுவாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்து வந்து டிஃபென்ஸ் நியூஸ். இல்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து சிஎம்எஃப் பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது கம்பைன்ட் மெரிடைம் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பைன் மெரிடைம் ஃபோர்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு குரூப் மாதிரி. சரியா? இந்த குரூப்ல வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 47 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லைக் வந்து ஒன்னா சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கும் பாத்துக்கோங்க, மொத்தம் வந்து ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். இந்த மேரிடைம் செக்யூரிட்டிக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் பைரசிக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இந்த அரேபியன் கல்ஃபோட செக்யூரிட்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரைனிங்கு, வேற என்ன சொல்லுவாங்க, இந்த கெப்பாசிட்டி பில்டிங்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த குரூப் வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து ஒரு 4 கேட்டகரி. அதுல ஒரு கேட்டகரி தான் வந்து இப்போ வந்து நடக்குது. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கம்பைன் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்காக வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து இந்தியா தான் வந்து லீட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? கம்பைன் டாஸ்க் ஃபோர்ஸை இப்ப வந்து இந்தியா தான் லீட் பண்றாங்க இந்த வருஷத்துக்கு அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே? ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா லீட் பண்றாங்க. இந்தியால வந்து யாரு வந்து இது பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா வந்து அவரோட பேர் பார்த்துக்கோங்க, மில்லந்த் மோகாஷ் அப்படின்றதான் அவரோட பேரு. மோகாஷி அப்படின்றதான், மில்லந்த் மோகாஷி அப்படின்றதான் அவங்களோட பேரு. அவங்க தான் வந்து இந்தியா சார்பா வந்து அந்த கமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற ஏதாவது சொல்லாம விட்டுட்டேன்னா? ஓகே, நடக்க போகுதுன்னு சொன்னேன்னா எங்க வச்சு நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சிஎம்எஃபோட ஹெட் குவார்டர்ஸ் ஒன்று இருக்கும். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பக்ரைன்ல மனமா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க வச்சுதான் வந்து இது வந்து நடக்குது அப்படின்றதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் போலாம் தானே? எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் இருக்கீங்களா? 5 பேர். சரி விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு எல்லாம் பிஸியா இருப்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. உம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம சேட்டலைட் இருக்கும் பாத்தீங்களா, சேட்டலைட்ல வந்து 2 முக்கியமான பார்ட்ஸ் தான் இருக்கும். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், திருப்பியும் ஒரு வாட்டி சொல்றேன். சரியா? லைக் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு வண்டியை எடுத்துக்கோங்களேன், ஒரு பைக்கே எடுத்துக்கோங்களேன். பைக் வேணா, ஒரு கார் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த கார்ல என்ன சொன்னீங்க கேட்டீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து சேசிஸ். சரியா? இன்னொன்னு வந்து இன்ஜின். இது 2 தான் வந்து இம்பார்ட்டன்டான பார்ட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து அதே மாதிரி தான் சேட்டலைட்லயும் 2 முக்கியமான பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேலோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பஸ்ன்னு சொல்லுவாங்க. பஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாடி, அதாவது சேசிஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, காருக்கு எப்படி சேசிஸ் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த சேட்டலைட்டுக்கு வந்து பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காருக்கு எப்படி இன்ஜின் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த சேட்டலைட்டுக்கு வந்து இந்த பேலோடு. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நானே ஒரு கார் கம்பெனி வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் வந்து இந்த சேசிஸை வந்து உருவாக்கணும், நான் தான் வந்து இந்த இன்ஜினை வந்து உருவாக்கணும், எல்லாத்தையும் நான் தான் வந்து பண்ணணும். இப்ப என்ன சொல்றான்னா வந்து இந்த பாருப்பா, ஒரு சேட்டலைட்டை வந்து நீ உருவாக்கணும்னு நினைச்சினா கண்டிப்பா வந்து நீ வந்து அந்த பஸ், அதாவது அந்த சேசிஸ் வந்து உருவாக்கணுமா. இப்ப என்ன சொல்றான்னா, நானே ரெடிமேட்டா வந்து சேசிஸ் வந்து உருவாக்கி வச்சிடுறேன், நீ வந்து ஏதாவது சேட்டலைட்டை வந்து விடணும் இல்ல தயாரிக்கணும்னு நினைச்சினா நீ வந்து வெறும் இன்ஜின் பார்ட், அதாவது இந்த பேலோடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை மட்டும் இனிமே வந்து தயாரி, நான் ரெடிமேடாவே இனிமே வந்து இந்த பஸ் அப்படின்ற ஒரு பாட்டை வந்து நானே ரெடிமேடா வந்து தயாரிச்சு வந்து வச்சிடுறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 பிரைவேட் கம்பெனிஸ், யார் யாருன்னு பாத்துக்காங்க, ஆஸ்ட்ரோம் டெக்னாலஜி ஒன்று,
அஜிஸ்டா இண்டஸ்ட்ரி ஒன்று, துருவா ஸ்பேஸ் ஒன்று. இவங்க 3 பேருக்கும் ஒரு வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வேலை வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்ப்பா இனிமே வந்து சேட்டலைட்டுக்கு தேவையான பாடி, அதாவது இந்த பஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதை வந்து நீ வந்து தயாரி அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கான்னு பாத்துக்காங்க, இன்ஸ்பேஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இன்ஸ்பேஸ் வந்து ஒரு 3 பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பஸ்ஸை வந்து தயாரிக்க வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். எந்த இனிஷியேட்டிவ்ல வந்து பண்றாங்க அப்படின்றது பாத்துக்காங்க. சேட்டலைட் பஸ் அஸ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். அது கீழே தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இது முதல் விஷயம். சரியா? அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஸ்பேஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் வந்து பிக்சல் கூட வந்து ஒரு எம்ஓஏ மாதிரி சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே தானே? புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்து வந்து அவார்ட்ஸ். இந்த அவார்டோட பேர் பாத்துக்கோங்க, சங் கிராண்டால் ஹியூமானிட்டேரியன் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து எதுக்காக கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கண் புரைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல பார்த்துக்கங்க கேட்டாக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இவ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து கண்ணில் வந்து அவங்களோட வயசு வந்து 60க்கு மேல ஆயிடுச்சு. சரியா? 50-60 வயசு ஆச்சு. ஒன்ஸ் வந்து 50 வயசு ஆனாலே வந்து கண்ணில் வந்து இந்த புறை வந்து விழுந்துரும். ஓகேவா? இந்த கண்ணில் வந்து புறை விழுந்துட்டா வந்து கண்டிப்பா வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும். இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி வந்து புறை விழுந்திருக்கும் பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாத்தீங்களா. ஓகே. ஆ எந்த நியூஸ்க்கு சொல்றாங்க? இந்த கண்ணுக்கு தானே? ஆ ஓகே 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 ஓகே. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஆ கண்டிப்பா வந்து ஒரு 50 வயசு ஆனவனே கண்டிப்பா வந்து இந்த கண்ணில் வந்து புற வந்துடும். ஓகேவா? புற வந்துருச்சுன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஆப்ரேஷன் வந்து பண்றது, இல்லைன்னா வந்து ரொம்ப கம்மியா காசுல வந்து ஆப்ரேஷன் வந்து பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஹியூமானிட்டேரியன் ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அவார்டோட பேர் தான் வந்து இந்த சங் கிராண்டால் ஹியூமானிட்டேரியன் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்பல இருந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா 2017ல இருந்து கொடுக்குறாங்க. ஏஎஸ்சிஆர்எஸ் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். அவன் தான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த வருஷத்துல வந்து 2 பேருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஹரிப்ரியா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும், இன்னொரு யாருன்னு கேட்டீங்கன்னா வெங்கடேஷ் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹரிப்ரியான்றவங்க வந்து எந்த ஒரு காரணம்னா வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கும் பாத்தீங்களா, சென்னையோட அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட சீஃப் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வெங்கடேஷ்ன்றவங்க அந்த புதுச்சேரி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட சீஃப் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? லைக் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். ஏசி, அதாவது அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் கேட்ராக்ட் அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, அது அவனோட ஒரு ஃபவுண்டேஷனோட ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும் வாஷிங்டன் டிசில. அங்க வச்சுதான் வந்து இந்த விஷயத்த இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. வேற எதாவது அதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்கீம். சரியா? இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கங்க, S3 சுரக்ஷா ஸ்கீம் அப்படின்றது இந்த ஸ்கீமோட பேர். ஓகேவா? முக்கியமான விஷயம். இந்த ஸ்கீம் வந்து எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, கேரளால அவங்களோட சிஎம் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, பினராயி விஜயன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? இது யாருக்காக, இந்த ஸ்கீம்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த ஸ்கீம் வந்து இந்த உமன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ் உமன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து உன்னோட வயசு ஒரு உமனா இருக்கணும். அதோட வயசு வந்து 35ல இருந்து 60க்குள்ள வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஆல்ரெடி இந்த பென்ஷனு இந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து வாங்கியிருக்க கூடாது. ஓகேவா? இந்த ஸ்கீம்ல வந்து என்ன தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து உனக்கு வந்து மாசம் மாசம் பென்ஷன் மாதிரி தருவாங்க. எவ்வளவு தருவாங்க கேட்டீங்கன்னா 1000 ரூபாய் தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த படிக்காத உமன்ஸ்லாம், அன்எம்ப்ளாய்மெண்ட் உமன்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, வேலை இல்லாதவங்க, அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் தருவாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? புரிஞ்சிச்சு தானே? ஒருத்தவர் தான் எஸ் சொல்றாரு. ஒரு எஸ் சொல்லுங்களேன், 4 பேர் இருக்கீங்களா? போக போற குறைஞ்சிட்டு தான் போகுது. ஓகே. வேற என்னன்னு பாத்துக்கோங்க, அந்த உமன்ஸோட அந்த அதுக்கு என்ன ரேஷன் கார்டு இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து ரேஷன் கார்டுல நிறைய கார்டு இருக்கு போல. சரியா? அந்த எல்லோ ரேஷன் கார்டு, பிங்க் ரேஷன் கார்டு, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த 1000 ரூபாய் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து பிரிக்ஸ பத்தி. பிரிக்ஸ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு இப்போதைக்கு? எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதுக்கு தான் கேட்கறேன். எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு?
புரிஞ்சுச்சா? அடிக்கடி படிப்போமே பிரிக்ஸ்னா என்ன ஏதுன்னு. நான் ஒரு வாட்டி சொல்லிடவா? பதினொன்னு இருக்கா? 11 யாரு? இந்தோனேஷியா வந்து 10ன்னு படிச்சோம். 11 யார்? யார் 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 பிடிஎஃப் பார்க்காம சொன்னது 11ன்னு? பதினொன்னு எப்படி சொன்னீங்க? 11 இருக்கா? உண்மையிலே கேட்கிறேன். என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்றத நான் ஒரு வாரம் ஞாபகப்படுத்துறேன். இந்த பிரிக்ஸ் அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து எப்போ பண்ணியிருப்பாங்க வந்து 2006 வந்து பண்ணியிருப்பாங்க. வரப்போ வந்து பிரிக் அப்படின்றது தான் இருந்திருக்கும். எப்படி எப்படின்னா வந்து பிரேசில் ஒன்று, ரஷ்யா ஒன்று, இந்தியா ஒன்று, சைனா ஒன்று, சரியா? 2010 வந்து 10 தானே, சவுத் ஆப்பிரிக்கா வந்து இதுல வந்து சேர்ந்து பிரிக் அப்படின்றது வந்து பிரிக்ஸ் அப்படின்றது மாறி இருக்கும். ஓகேவா? இந்த பிரிக்கோட ஃபர்ஸ்ட் சமிட் வந்து எப்போ நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2009 வச்சு நடந்திருக்கும். ஓகேவா? 2023 முடியும். இதுல வந்து 5 கண்ட்ரிஸ் தான் இருந்திருக்கும். 2024 என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து எஜிப்து 6, எத்தியோப்பியா 7, ஈரான் 8, யுஏஇ வந்து 9, சரியா? 2025 டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் வந்து இந்தோனேஷியா வந்து 10வது கண்ட்ரியா வந்து சேர்ந்திருக்கும். ஓகேவா? இதோட 16வது சமிட் வந்து எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா ரஷ்யால வச்சு நடந்திருக்கும். 17வது சமிட் வந்து போன வருஷம் எங்க நடந்திருக்கும்னா பிரேசில் வச்சு நடக்கும். 18வது சமிட் வந்து எங்க நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியால வந்து நடக்க போகுது, சரியா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சது. இந்தியாவில் ஆல்ரெடி வந்து 3 சமிட் வந்து நடந்திருக்கும். 2012 ஒன்று, 16 ஒன்று, 21 ஒன்று. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி 18வது சமிட் வந்து இந்தியாவில தான் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எந்த தீம் கீழே வந்து நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பில்டிங் ஃபார் ரீசைலன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற ஒரு தீம் கீழே வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த பிரிக்ஸ் சமிட் நடக்குது பாத்தீங்களா, அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இது மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும், சரியா? அந்த மீட்டிங்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஷெர்பா மீட்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு ஷெர்பா மீட்டிங் வந்து நடக்க போகுது. எப்ப நடக்க போகுதுன்னு பாத்துக்கோங்க, பிப்ரவரி 9ஆம் தேதி நடக்க போகுது, நியூடெல்லியில வச்சு நடக்க போகுது அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? இந்தியாவோட ஷெர்பா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பேர் எங்கேயோ இருக்குமே, சுதாகர் அப்படின்றதான் இந்த வாட்டி வந்து இந்தியாவோட ஷெர்பா அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் தீம் சொல்லிட்டேன்னா பிரிட்ஸோட தீம் பில்டிங் ஃபார் ரீசைலன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்றதான் அதோட தீம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இல்ல சவுதி அரேபியா எப்போ வந்துச்சு? அதான் 10 கண்ட்ரி ஓகே. சவுதி அரேபியா எப்போ வந்துச்சு? யாராச்சும் ஒரு ஆள் கூகுள்ல பாருங்க, 10ஆ 11ஆன்னு. பிரிக்ஸ்ல வந்து ஓகே, மெம்பர் கண்ட்ரீஸ்ல வந்து அது வந்து 11, அது வேற, சரியா? பிரிக்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது பாருங்க. இந்தோனேஷியா 11ஆ? யாராச்சும் இந்தோனேஷியா வந்து 10ன்னு படிச்ச மாதிரி நான் இருக்கா? யாருக்குமே நான் இல்லையா? ஓகே, பாத்துக்கோங்க, சரியா? 10ன்றாங்க, 11ன்றாங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி, சரியா? இதுல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த R&D இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த ரிசர்ச் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா குளோபல் லெவல்ல இந்த ரிசர்ச்சுக்காக வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்காங்க, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து இந்த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க யாருன்னு பாத்துக்கோங்க, WIPO, அதாவது வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒருத்தன் இருப்பாங்க. அவன் தான் இந்த இண்டெக்ஸ் வந்து விடுவாங்க. என்ன சொல்லியிருப்பானா இந்த குளோபல் லெவல்ல இந்த ரிசர்ச்சுக்கும் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் நாங்க வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024 மட்டும் இந்த ரிசர்ச்சுக்காக தானே, அந்த R&Dக்காக வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா குளோபல் லெவல்ல, சரியா, 2.87 ட்ரில்லியன் வந்து செலவு பண்ணிருக்காங்களாம். ஓகேவா? இது போன வருஷத்தோட 3% அதிகம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இதுல வந்து ஓகே மொத்தமா 2.87ன்னு சொல்லிட்டியா, இதை யாரு டாப்னு கேட்டீங்கன்னா சைனா தான் அதிகம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா US, அதுக்கடுத்து ஜப்பானு, அதுக்கடுத்து ஜெர்மனி இருக்காங்க. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க கேட்டீங்கன்னா 7வது இடத்துல இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பானா வந்து 75.73 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க, அதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே?
அடுத்து கடைசியா என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து 100%ல 45% வந்து ஏசியன் கண்ட்ரிஸ் மட்டுமே ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஏஎம். ஏஎம் ஓட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஓகே, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? சவுதி ஜனவரி 1. அந்த லிஸ்ட்ல சவுதிமா இருந்துச்சு, சவுதி அரேபியா இருந்துச்சு. ஓகே, சவுதி அரேபியா. ஜனவரி 1. ஓகே. பிரசன்ட் டேட்டா இல்லையா? இது வந்து 2025 வந்த டேட்டா தானே? என்ன பிரச்சனைனா, ஓகே அந்த பிரச்சனையை கடைசியா நான் சொல்றேன். ரெக்கார்டிங் வேற போய்கிட்டு இருக்கு, அதை வேற மறந்துடுறேன் அப்பப்போ. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. 13 நியூஸ் சரியா? 2 பேர் வந்து எம்ஓ சென்ட் பண்ணுவாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. மினிஸ்டர் ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸும் அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் அந்த புதுச்சேரியோட டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சைன் பண்ணுவாங்க. அதனால வச்சுக்கோங்க. 2வது நியூஸ் 13 நியூஸ்ல என்ன சொல்றாங்க வந்து 2 பேர் எம்ஓ சென்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து இந்த மினிஸ்டர் ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் சரியா, அவனும் டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் புதுச்சேரியை சேர்ந்த டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் வந்து சைன் பண்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு சைன் பண்றாங்கன்றது முக்கியம். ஒரு 5 வருஷத்துக்கு வந்து சைன் பண்றாங்க. ஓகேவா? எதுக்காக சைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இது அந்த நியூஸ் தானே? ஓகே, எதுக்காக சைன் பண்றாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இந்த மொத்தம் வந்து 6 விஷயம் சரியா. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மரைன் ஃபிஷரிஸ், அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஷோர் வைண்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து இந்த டீசாலினேஷனு, அதுக்கப்புறம் வந்து ஓசன் கிளைமேட்டு, இதெல்லாம் வந்து இந்த புதுச்சேரியில வந்து லைக் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இந்த ரிசர்ச்சை வந்து கூட்டணும், அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. மினிஸ்டர் ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸும் டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட்டும். மொத்தம் எத்தனை வருஷத்துக்கு பார்த்துக்கோங்க. 5 வருஷம் வந்து இந்த எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்களேன். அதுக்கடுத்த விஷயமும் 2 பேர் எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி அவனும், அதே மாதிரி வந்து சிஎஸ்ஐஆர்ல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பாலிசி ரிசர்ச் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க 2 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இவங்க எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் எப்படி சொல்றது, இப்ப என்ன பாலிசி போட்டாங்க, ஏஐ சம்பந்தப்பட்ட ஒரு பாலிசி வந்து போட்டாங்க பாத்தீங்களா. அதை வந்து நீ வந்து சும்மா பிளைண்டா எல்லாம் போட்டுறக்கூடாது சரியா. ஒரு பாலிசி போறேன்னா அதை வந்து முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி போட்டிருந்தாங்கன்னா அந்த கண்ட்ரில என்ன எப்படிலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி லைக் வந்து என்ன சொல்றது, அவன் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணியிருக்கான் அதை ஒரு வாட்டி ஸ்டடி பண்ணிட்டு அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து நீ வந்து ஒரு பாலிசியே போடணும். நீ வந்து சும்மா வந்து பிளைண்டாலாம் பாலிசி வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 2 பேர் வந்து எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஒரு பாலிசி போடணும்னா வந்து கண்டிப்பா வந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் போடணும். ஸ்டடி பண்றதுக்காக ஒரு 2 பேர் வந்து எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமியும் சிஎஸ்ஏஆரோட அந்த என்ஐசி சிபிஆர் அவங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே? டைரக்டான நியூஸ் தான், வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அக்னிவஸ்திரா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும் சரியா. அது எந்த ஒரு கம்பெனின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் தானே? கோயம்புத்தூர் தான் சரியா. கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு கம்பெனி இருக்கும். அவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கார்பன் மெட்டீரியல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுதான் அவனோட வேலை. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இவன் ஆல்ரெடி இந்த அக்னிவஸ்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து நம்மளோட டிஆர்டிஓ, நம்மளோட இஸ்ரோ, அவங்களுக்கு தேவையான இந்த கார்பன் மெட்டீரியல் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்தியன் ஆர்மிக்குள்ளேயும் ஒரு எம்ஓஐ வந்து சென்ட் பண்றாங்க. எதுக்காக சென்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பன் மெட்டீரியலை இந்தியன் ஆர்மிக்கும் சென்ட் பண்றதுக்காக ஒரு சைன் பண்றாங்க சரியா. யார் யாருன்னு பாத்துக்கோங்க. அக்னிவஸ்திராவும் இந்தியன் ஆர்மியும் வந்து சைன் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிப்ரவரி 12 வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்ற ஒரு டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. பிப்ரவரி 13 வந்து வேர்ல்ட் ரேடியோ டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. எந்த தீம் கீழே வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. ரேடியோ அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு தீம் கீழே வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அசோசியேஷன் இதுல என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த பெல் இருக்கும் பாத்தீங்களா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், அவனோட ஷேர் அதுல வந்து 63% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சிருப்பாங்க.
அந்த 63%ல இருந்து இப்போ வந்து ஒரு 5% ஷேரை வந்து விற்கிறாங்க. சரியா? யாருக்கு வந்து விற்கிறாங்கன்னா பப்ளிக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த வித்து எவ்வளவு கோடி வந்து ஈட்டியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4422 கோடி வந்து ஈட்டியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு 2 ஸ்பீசஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அது என்னன்னு பாத்துக்கோங்க. அதோட பேர் பாத்துக்கோங்க. நாமாலி காஸ்டில் சோலோ சோலோனோ டொக்நாத் அப்படின்றது. சரியா? சோலோனோ டொக்நாத்தா அப்படின்றது, டொக்நாத்தா அப்படின்ற ஒரு ஸ்பீசஸும், அதே மாதிரி வந்து நேரிஸ் த்ரீத்தியே அப்படின்னு ஒரு ஸ்பீசஸும். சரியா? இது ரெண்டுத்தையும் வெஸ்ட் பெங்கால வச்சு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத வச்சு நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, திருப்தி பானர்ஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஒரு உமன் டைரக்டர். சரியா? ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் தான் இவங்க. அவங்களோட பேரை வந்து அந்த ஸ்பீசஸ்க்கு வந்து வச்சிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற ஏதோ இதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 புக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இ மாத்தி காத்தா கஹாகே புக் அப்படின்னு ஒரு புக்கு, ஒடிசா சேர்ந்த ஒரு புக்கு. அதே மாதிரி வந்து புசி அப்படின்னு ஒரு புக்கு, புசி ஜெகபந்து அப்படின்ற ஒரு புக்கு. இந்த 2 புக்கை வந்து யார் வந்து எழுதியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து பிஸ்வா பூஷன் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? பிஸ்வா பூஷன் ஹரிச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. யாரா அவங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆந்திராவுக்கும் சத்தீஸ்கருக்கும் இவங்க வந்து கவர்னரா வந்து இருந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே நான் பேசினதெல்லாம்?